திமுக தலைமையிலான கூட்டணியை 2026 தேர்தலுக்கு முன்பே சிதறடிக்க வேண்டும் என்பதுதான் ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜகவின் நோக்கம் என விசிக தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் கடந்த 3 பொதுத் தேர்தல்களில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றிருப்பதை ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜகவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என விமர்சித்தார். திமுக கூட்டணியை சிதறடிக்க விசிக துருப்புச் சீட்டாக பயன்படுத்துவதாகவும் அதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டோம் எனவும் உறுதிபட தெரிவித்தார். மேலும் ஆதவ் அர்ஜுனா குறித்த கேள்விக்கு பதிலளித்தவர், கட்சியில் துணை பொதுச் செயலாளர் பதவியில் இருக்கும் நபர் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து முக்கிய நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து முடிவை அறிவிப்போம் என தெரிவித்தார். திமுகவும் திமுக தலைமையிலான கூட்டணியும் தான் அவர்களுடைய டார்கெட். 2019, 2021, 2024 என்று தொடர்ந்து 3 பொதுத் தேர்தல்களில் இந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக இருந்து மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது மக்கள் செல்வாக்கோடு. இதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியும் ஆர்எஸ்எஸும் எப்படியாவது இந்த தேர்தலுக்கு முன்னரே இந்த கூட்டணியை சிதறடித்து விட வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். அதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு துருப்புச் சீட்டாக பயன்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்பதை எங்களால் உணர முடிகிறது. அதற்கு நாங்கள் ஒருபோதும் இடம் தர மாட்டோம். துணை செயலாளர் என்கிற அளவிலான பொறுப்பு ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படுகிற போது, அதிலும் தலித் அல்லாதவர்கள் அந்த பொறுப்பிலே இருந்து ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படுகிற போது, தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர்கள் உள்ளடங்கிய முன்னணி தோழர்கள் கலந்தாய்வு செய்துதான் எந்த முடிவையும் எடுப்போம். நாங்கள் பேசியிருக்கிறோம், முடிவை அறிவிப்போம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்கனவே இந்தியா கூட்டணியில் இருப்பதால் வேறு ஒரு கூட்டணியோ அணியோ என்கிற சிந்தை இல்லை எனவும் திருமாவளவன் கூறினார். அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள ஆதவ் அர்ஜுனா தன்னிடம் அனுமதி கேட்டதாகவும் அங்கு கவனமாக பேச வேண்டும் என தாம் அறிவுரை கூறியிருந்ததாகவும் திருமாவளவன் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.